ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலேயும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த வருஷத்தில் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராம். அல்லேலூயா. இங்க சத்தத்தை காணோம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிறோம். நேரம் நம்மளுக்கு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம வாசித்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சத்தமா கரெக்டா வாசிக்கலாமா? உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் நடக்கும். இந்த வார்த்தை எப்படி அப்படின்னு சொன்னா, இது புதிய ஏற்பாட்டு காலத்துல சபைக்கான ஊழியத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 60வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இது புதிய ஏற்பாட்டுல சபைக்கான தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இதை கவனமாய் கவனிப்போம். 2 காரியத்துக்கு இதை எடுத்துக்கலாம். இந்த நாட்களில் இந்த வசனம் சொல்லுது, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். எதுக்கு தெரியுமா? இதுல இந்த அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்க வேணாம், 10வது வசனம் வரைக்கும் உள்ள நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா வெளியில இருக்குது. எங்க இருக்குது? எங்க இருக்குதுங்க? இந்த ஏசாயா மூலமா தீர்க்க தரிசனமாய் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லுகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு சொல்றது? ஏன் நான் உங்களை கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க தூங்கிடக்கூடாது. இந்த வார்த்தை யாருக்குரியது? புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாம எப்போதும் திறந்திருக்கும். எதுக்கு தெரியுங்களா? அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை வெளியில இருக்கிறத நம்மளிடத்துல கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல பொறுமையா போய் வாசிச்சு பாருங்க. எவ்வளவு அங்க மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருவாரு. அடுத்த நேரத்தில் அந்த மனிதர்கள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களும் அவர்கள் மூலமா என்ன பண்ணப்படும்? கொண்டு வரப்படும். யாரிடத்துல? யாரிடத்துக்கு? சபையிடத்திற்கு கொண்டு வரப்படும். இதை 2ஆ நான் பிரிச்சு பேச போறேன். கவனமா கவனிங்க. இது சபைக்காக சொல்லப்பட்டதை இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போறோம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரத்துல நான் பேசி முடிச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க. இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? வெளியில இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? வெளியில இருக்கு. அது இன்னும் நம்மளை என்ன பண்ணல, சேரல. ஊழியத்திற்காக இருந்தாலும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் வெளியில தான் இருக்கு. இன்னும் எங்க வரல? சபைக்கும் வரல, நம்மளுக்கும் வரல. அதெல்லாம் வெளியில இருக்கிற எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வாக்கியமும் வெளியில இருக்கிறதெல்லாம் நம்மளிடத்துல கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அதை ஏன் பூட்டப்படாம இருக்கும்னா, அந்த நன்மை எல்லாம் நம்மளை சேர போகுதுன்னு அர்த்தம். இப்படி சொன்னோடனே ஆமா ஆமான்ற ஒரு ஒரு அபிப்பிராயம் கூட வரமாட்டேங்குது. இன்னமும் காண இனிமேலா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா நிச்சயமா என்ன பண்ணும்? கர்த்தர் செய்வார். சொன்னா என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அதுதான் இந்த வார்த்தையில் நம்மளால வாசிக்கப்பட முடியும். அப்போ பூட்டப்பட்டிருந்தா அந்த நன்மை என்ன பண்ணாது? உள்ள வர முடியாது. அப்போ அந்த நன்மை எல்லாம் உள்ளார வரணும்னா, வெளியில இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உள்ளார வரணும்னா, அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய வாசல்கள் எப்போதுமே திறந்தே இருக்கணும். அப்பதான் வெளியில இருக்கிற நன்மைகள் எல்லாம் நம்மளை
சேரும். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை முதல்ல ஊழியத்தின் காரியம், இப்ப இது ரெண்டையுமே நான் எடுத்து ஆவியானவர் சொன்னது ஊழியத்தின் காரியத்திலையும். வெளியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் நீங்க அந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3வது வசனமே சொல்லுது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய ஆளெல்லாம் வெளியில இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆளெல்லாம் எங்க இருக்காங்க? வெளியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க வரணும்? எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ராஜாலாம் சொல்லி பார்த்தாச்சு, ஆண்டவர் சொன்னா நிச்சயமா கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரோடவா, நேபுகாத்நேச்சாரெல்லாம் பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி நின்னாரு. கடைசியில என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரே தெய்வம், இந்த தானியேல், இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி அவரை தான் ஆராதிக்கணுன்ற ஒரு சட்டமே போடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டாரா இல்லையா? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். அப்படின்னா வெளியில எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க, உள்ளார எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? கொண்டு வர போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ சற்று நம்ம சிந்திச்சாலே இந்த இப்போ 2025 நம்மளுக்கு ஒரு கண்ணோட்டமாகவே இருக்கும். நம்மளாம் அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வெல்லாம் இப்படி நடத்துவோமான்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ணலை, யோகிக்கலை இல்லையா? கிறிஸ்மஸை எப்படி நடத்தணுங்கிறத நம்மளுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு நம்ம செய்ய வச்சார்ல கர்த்தர். அப்ப நிச்சயமா இந்த வார்த்தையையும் வெளியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் சபைக்குள்ள கர்த்தர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வெளியில இருக்கிறாங்க, நிச்சயமாய் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். சபையின் வாசல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, சபையின் வாசல ஒருத்தரும் பூட்ட முடியாது. எந்த அரசாங்கம் நினைச்சாலும் பூட்ட முடியாது. கட்டடத்தை வேணா பூட்டலாம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கட்டடத்தை வேணா என்ன பண்ணலாம்? இடிக்கலாம். கட்டடத்தை வேணா பூட்டலாம். ஆனா சபையை பூட்ட முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்லுது, இரவும் பகலும் எப்போதும் பூட்டப்படாமல் என்ன பண்ணியிருக்கோம்? திறந்தே இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை தேவன் தேசத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். ஏன் சொல்றேன் தெரியுமா? எதிர்ப்புகள் வருது இல்ல, நிச்சயமா வரும், மேலும் மாற்றமும் வரும். சபைக்கு விரோதமா என்ன வருது? சபைக்கு விரோதமா என்ன வருது? எதிர்ப்பு வருதா? 2025 பார்த்தோமா? அப்ப எழுப்புதலும் வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க ஒரு எழுப்புதல நிச்சயமா வச்சிருக்கிறார். அப்போ நாம கவலைப்படணும் இல்ல, நம்மளுடைய வாசல்கள் எப்போதும் திறந்தே பூட்டப்படவே. ஏன்னா அந்த ஆட்கள்லாம் உள்ளார வரணும். அந்த ஆட்கள்லாம் எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். அப்பாங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த 3ல இருந்து நீங்க 10 வரைக்கும் வாசிங்கன்னா, மனிதர்கள் அவர்கள் மிகப்பெரிய மேன்மையானவர்கள், மிகப்பெரிய மேன்மையானவர்கள் எல்லாம் சபைக்கு வெளியில தான் இருக்கிறாங்க. நம்மளாம் ஜூட்டியான ஆட்கள் தான் உள்ளார இருக்கிறோம். நம்மளை கொண்டுதான் அவர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளை உள்ளார வச்சு பைத்தியமா ஒண்ணும் தெரியாத ஆட்களாகிய நம்மளை வச்சுதான் பெரிய பெரிய திமிங்கலத்தெல்லாம் உள்ளார கொண்டு வர போகிறோம். அல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சபைக்குள்ள என்ன பண்ண போறாரு? கர்த்தர் கொண்டு வர போகிறார். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கான வாக்கு தத்துவம். இதை இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தாருலாம் தெரியாது, அவர் கிரியை செய்யும் போதுதான் தெரியும் சில வாக்கு தத்தங்கள் எல்லாம். அல்லேலூயா. அப்ப சில வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு புரியாது, விலைக்கு சொல்லவும் முடியாது. ஆனா ஏன் கொடுத்தாருன்னு தெரியாது, நடக்கும் போதுதான் சில வார்த்தைகள் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நிச்சயமா நம்ம ஊழியத்துல எல்லாமே என்ன பண்ணும்? நடக்கும். அதே அந்த ஜனங்கள் மூலமாய் சபைக்கான ஊழியத்துக்கான வெகுமதிகளும் கொண்டு வரப்படும். நம்ம சபைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளெல்லாம் இன்னைக்கு அந்த ஜனங்கள் மூலமா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வெளியில இருக்கிற ராஜாக்கள் உன்னிடத்திற்கு என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசிங்கன்னா, மேகத்தை போலவும்
தங்கள் பலகலி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? யாருமே தெரியாது கர்த்தர் கொண்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துல அப்படி நடக்க போகுது. நம்ம எப்படி நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த வார்த்தையை யூகிக்க முடியல. ஆனா கர்த்தர் கிரியை செய்யும் போது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இதுக்கு தான் அந்த வார்த்தையை கொடுத்தாரா, இவர்கள் எல்லாமா சபைக்குள்ள அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். இவங்கெல்லாம் எங்க வர போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, கர்த்தர் கொண்டு வந்துட்டாருன்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த ஊழியத்தின் காரியத்திலேயே செய்வார். அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்றேன், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த சபை யாரு? சபை யாரு? கட்டடம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், சபைங்கிறது கட்டடம் கிடையாது. யார் தான்? நாம தான். அப்ப இந்த சபைக்கு அப்படின்னு சொன்னா நாம தான் சபை. அப்ப வெளியில இருக்கிற நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நிச்சயமா என்னத்தை கொண்டு வருவாரு? நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையான காரியத்தை நம்மளிடத்துல வேலையில, வருமானத்துல, நம்முடைய தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யூகிச்சு பார்க்க முடியாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியில தான் இருக்கு, இன்னும் நம்மளிடத்துல கொண்டு வரப்படாம இருக்குது. அதனாலதான் சொல்லி இருக்கிறார், உன் வாசல்கள் பூட்டப்படாம இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, வெளியில நன்மை இருக்குது, அதை உன்னிடத்திற்கு கொண்டு வரும்படி. அதானே சொல்றார், உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும். ராஜாக்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனுஷன். அப்போ அப்படிப்பட்ட நன்மைகளும் உயர்ந்த நன்மைகளும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் மாறுமா, அப்படியெல்லாம் நடக்குமாலாம் நீங்க நினைக்காதீங்க. கொடுத்துட்டார்ல, நீங்க கம்முன்னு இருங்க. நான் என்ன சொல்ல போறேங்கிறத கேட்டு அதன்படி இந்த வருஷத்துல செயல்படுங்க. நீங்கள் நானும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உன் நினைவு யார் நினைவு? நீ நினைக்கிற மாதிரி தான் நான் செய்வேன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நான் நினைக்கிற மாதிரி தான் அவர் செய்வாருங்கிறது அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. உன் நினைவுகளை பார்க்கல என் நினைவு மேலானது, அது உயர்ந்தது. அல்லேலூயா. எனக்கு நீ இது வந்தா போதும் நீங்க நம்ம நினைக்கலாம், ஆனா அதை விட மேன்மையானதை தருவார். இளையகுமாரன் தகப்பன், அதாவது இவர் எல்லாத்தையும் இழந்து, இளையகுமாரன் எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கும்போது என்ன தெரியுமா நினைச்சான்? அப்பா வீட்டுல போய் மறுபடியும் என்னை பிள்ளையா ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நானு தகுதி கிடையாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது என்னை என்ன பண்ணுங்க, ஏத்துங்கன்னு நான் போய் அப்பாட்ட சொல்லுவோம். ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட 3 வேலை என்ன கிடைக்கும். அவன் நினைக்கிறான், என் வீட்டுல வேலைக்காரன் கூட 3 நேரம் திருப்தியா சாப்பிட்றான், ஆனா அவருடைய பிள்ளை இன்னைக்கு நான் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கிறேன். அப்போ ஒருவேளை நம்ம அப்பா கிட்ட மறுபடியும் போய் பிள்ளையா ஏத்துக்கணும்னு சொன்னா அவர் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. நம்ம போய் ஒரு வேலைக்காரனாவது என்னை ஏத்துக்குங்க, 3 வேளை சோறு கிடைக்கும் அப்படின்னு போய் சொல்லுவோம்னு நினைச்சுக்கிட்டு, வேலைக்காரனா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போறான். ஆனா அப்பா என்ன பண்ணாரு? நீ வேலைக்காரன் இல்லை, நீ எப்போதுமே என் பிள்ளைதான். அல்லேலூயா. இவன் நினைச்சு பார்த்தது வேற, ஆனா அங்க நடந்தது வேற. அததான் நான் சொல்லுவேன், உங்க நினைவு என் நினைவு அவருடைய நினைவு அல்ல. சமப்படுத்திடவே படுத்திடாதீங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் சின்ன சின்னதா நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அவர் வச்சிருக்கிறதெல்லாம் மேன்மையானது. அல்லேலூயா. நம்ம வேலையில, தொழில்ல, வியாபாரத்துல, எல்லா காரியத்திலையும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த நன்மையெல்லாம் நம்மளிடத்துல வந்து சேர்வதற்காக நம்ம வாசல்கள் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கு. அல்லேலூயா. எப்போதும் திறந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த நன்மை எல்லாம் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? வேகமா சில காரியங்களை நான் சொல்லி முடிச்சிடறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 22:16.
பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடத்தி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றார். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது இந்த 2 வசனத்தை தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உணர்த்தினார். என்னன்னா, அந்த வசனத்தை உன் வாசல்கள் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய வாசல்களுக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதற்கு எந்த வாசல்களும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும். அப்படி திறந்திருக்கு வெளியில இருக்கிற நன்மை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து செயல்படணும், கிரியை செய்யணும், வந்து நம்மளை அடையணும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது என்ன? எழும்பி காரியத்தை. வீட்டுல படுத்திருந்தா நடக்காது. அல்லேலூயா. வீட்டுல படுத்திருந்தா என்ன பண்ணாது? அதான் சொல்லிட்டார்ல, அது தானா நடந்துடும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நீங்க எழும்பி, அழகா சொல்றாரு, இது சாலமோனுக்கு சொல்லப்பட்ட இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ஆலயத்தை கட்டுகிறதற்கான காரியத்தை தான் இங்க சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் என்ன இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசீர்வாதத்துக்கு கணக்கே கிடையாது, நன்மைக்கு அளவே கிடையாது. எல்லா நன்மையும் ஆசீர்வாதங்களுக்கு கணக்கே கிடையாது. அதை எல்லாம் நீங்க செய்யணும். நன்மையை சுதந்திரிக்கணும்னா நாம எழும்பி காரியத்தை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நடப்பிக்கணும். அப்படின்னா செயல்பட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எல்லா நன்மையும் நம்மளை வந்து சேரணும். நம்ம வாசல்கள் பூட்டப்படாது, அது ஒரு காரியம். அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். ஆனா அந்த வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கிறது காரணம்னா, வெளியில இருக்கிற அநேக நன்மைகள் வெளியில இருக்குது. அது நம்மளிடத்துல கொண்டு வருவதற்கு அந்த வாசல்களை கர்த்தர் என்ன பண்றாரு? திறந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திறந்து வச்சிருக்கிறார். ஆனா நன்மைகள் எல்லாம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. அந்த நன்மைகளை நம்மளிடத்துல கொண்டு வரணும். அந்த நன்மைகளை சபையின் இடத்துல கொண்டு வரணும். அந்த நன்மைகளை நம்ம குடும்பத்துல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா நாம எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். அப்படின்னா செயல்பட ஆரம்பிக்கணும். நாம செயல்படாம காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியமானாலும் சரி, வேலையானாலும் சரி, பிசினஸ் ஆனாலும் சரி, நாம் அதை செய்வதற்கு தொடங்குவோமானால் நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாம் அங்கே வெளியில் இருக்கிற ஆசீர்வாதங்களால் இங்கே கொண்டு வந்து நிரப்பப்படும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னாங்க வனாந்தரத்தில். பசிக்குதுன்னு சொன்னால் அவர் முதல்ல மன்னாவை அனுப்பினார். மன்னாவை அனுப்பினோடனே இதே சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? டெய்லியும் சாம்பார் சோறே போட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பார், இதை தவிர உனக்கு வேற எதையும் தெரியாதா, வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்றோம்ல. டெய்லியும் சாம்பார் சாம்பார். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லியும் மன்னாவா, டெய்லியும் இதேதான். இவருக்கு அங்க இருந்து கொட்டிடுவாரு, நம்ம போய் பொறுக்கி அதை திங்க வேண்டி இருக்குது. இதையே தின்னு தின்னு என்ன ஆயிடுச்சு? இப்படியே வச்சுக்கலாம். டெய்லியும் பிரியாணி தின்னா எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் தின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. டெய்லியும் பிரியாணி தின்னா, அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் டெய்லியும் மன்னாவை தின்னாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, கறி மேல ஆசை. என்ன ஆசை? கறி சாப்பிடணும், எங்களுக்கு நான்வெஜ் வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்க உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருந்த காடைகள் எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? குவிச்சு போட்டா, தின்னுங்கடா, எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு என்ன பண்ணு, சாப்பிடுங்க. கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தாரா இல்லையா? அப்ப ஏன் சொல்றேன்னா, எங்கெங்கயோ இருந்து பறந்து கொண்டிருந்த காடைகள் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் குடியிருந்த அந்த வனாந்தரத்தில் அவரால் கொண்டு வந்து குவிக்க முடியுமானால், வெளியில் இருக்கிற அநேக நன்மைகளை நம்மளுடைய செய்கிற வேலைகள் மூலமா, நம்ம செயல்படுகிற காரியங்கள் மூலமா அது வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் வாய்க்கும். அது வந்து சேரும். நம்ம வாசல்கள் பூட்டப்படாம இருக்கிறது நிச்சயம். ஆனா அந்த வாசல்கள் எல்லாம் நிரம்பணும்ல. அந்த நிரம்புறதுக்கு தான் வெளியில இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் உள்ளார கொண்டு வர விரும்புகிறார். நாம எழும்பி காரியத்தை என்ன பண்ணணும்? நடப்பிக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும். மாறணும்.
நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், மாற மாட்டேங்குது. ஜெபம் பண்றது ஒரு பக்கம், செயல்பட ஆரம்பிச்சாதான் நிச்சயமா என்ன பண்ணும். இந்த 2026ல எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க செயல்பட ஆரம்பிங்க, கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். அல்லேலூயா. எழுப்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பார். நம்மளோட கர்த்தர் இருப்பார். யாக்கோபு 20 வருஷமா மாமா வீட்டுல உழைச்சான். அந்த 20 வருஷத்தினுடைய உழைப்ப கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அந்த 20 வருஷம் இவன் உழைச்சாலும் அந்த உழைப்புல யாருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதனாலதான் மாமா கிட்ட யாக்கோபு சொல்லும்போது சொல்றான், கர்த்தர் என்னோடு கூட இராவிட்டால். அப்ப கர்த்தர் யாக்கோபோடு கூட என்ன பண்ணியிருந்தாரு? இருந்தாரு. அதனாலதான் அந்த 20 வருஷத்தினுடைய உழைப்புல அவர் சொல்றாரு, நான் வெறுங்கையாய் போனேன், இப்ப நான் எப்படி வரேன்? இரு பரிவாரங்களோட கர்த்தர் என்னை வர பண்ணினார். அப்ப அவன் 20 வருஷமா எழும்பி காரியத்தை நடப்பிச்சதுனாலதான் அந்த ஆசீர்வாதங்களை அவனால சுதந்திரிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. நீங்களே எழும்பி இந்த வருஷத்துல செயல்பட ஆரம்பிங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மளோட இருப்பார். வெளியில இருக்கிற எல்லா நன்மைகளும் நம்மளே வந்து அது சேரும். அப்போ அதே நேரத்துல இந்த காரியத்தை நான் நடப்பிக்கணும். எப்படி நடப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் எனக்கு சொன்ன சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமா சொல்றேன். முதல்ல நம்ம காரியத்தை நடப்பிக்கணும் தான், நம்ம செயல்படணும் தான். ஆனா எப்படி செயல்படணும்? நீதிமொழிகள் 16:20 வாசிங்க. நீதிமொழிகள் 16:20. விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன், கவனிக்கிறீங்களா? விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் தான் நன்மை பெறுவான். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், நம்ம காரியத்தை நடப்பிக்கணும் தான், நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும்னு தான். ஆனா எப்படி செயல்படணும்? கர்த்தர் நம்மளோட தான் இருப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம செயல்படுகிற காரியம் விவேகத்தோட செயல்படணும். கவனிக்கிறீங்களா? என்னைய எப்படி செயல்படணும்? எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நாம விரும்பினபடியெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அது செய்யும் போது விவேகத்தோட செய்யணும். விவேகம்னா அர்த்தம் என்னது? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால, இப்ப ஒரு தொழிலே பண்ணணும்னாலும் இதை நம்ம எப்படி பண்ண போறோம், ஏன் பண்ண போறோம், இதை பண்ணுனா என்ன ஆகும், ஏது ஆகும், முன்னாலேயும் பின்னாலேயும் நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு ஒரு காரியத்தை என்ன பண்ணணும். எடுத்த கௌத்தம்லாம் செஞ்சா கர்த்தருடைய கரம் கூட இருக்காது. ஞானமாய் செயல்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விவேகத்தோட செயல்படணும். நடக்க போகிறத முன்கூட்டியே இதை நான் செய்யறேன், இது எனக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, இப்படி பண்றோம், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், செய்யறதுக்கு முன்னால நாம விவேகத்தோட காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விவேகத்தோட காரியத்தை செஞ்சாதான் முன்னறிந்து செய்யணும். முன்னாலேயும் பின்னாடி என்ன பண்ணணும், செஞ்சதுக்கு அப்புறம் அது முட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் நின்னோன்னு யோசிக்க கூடாது. முன்கூட்டியே யோசிச்சு விவேகத்தோட, அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் என்ன பண்ணுவான்? நன்மை பெறுவான். யோசேப்பு எடுத்துக்க, விவேகத்தோட அந்த காரியம், பஞ்சம் வந்துருச்சு, தேசத்துக்கு என்ன வந்தது? பஞ்சம் வந்துச்சு. அதுக்கு முன்னாலேயே யோசேப்பு விவேகத்தோட என்ன பண்றாரு? செயல்படுறாரு. அந்த விவேகத்தோட செயல்பட்டு, கொஞ்சம் தின்னுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க, இவ்வளவு கொண்டு வந்து நீங்க கொடுத்துருங்க, நாங்க சேர்த்து வைக்கிறோம், மீதியை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த விளைச்சலின் நாட்கள்ல சேர்த்து வச்சதுனாலதான் பஞ்சத்தின் காலத்துல வாழ முடிந்தது, அடுத்தவர்களையும் வாழ வைக்க முடிந்தது. அல்லேலூயா. யோசேப்பு விவேகத்தோட என்ன பண்ணாரு? காரியத்தை செஞ்சார். அல்லேலூயா. அதனாலதான் எல்லா அநேக அண்டை நாடுகளுக்கு கூட பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எகிப்துல தானியங்கள் இருந்தது. காரணம் விவேகத்தோடு செயல்பட்டதுனால. இன்னைக்கு இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, எல்லா நன்மைகளும் வெளியில தான் இருக்கு, அந்த நன்மைகளை கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஆனா நம்ம செயல்படுகிற காரியம் விவேகமா இருக்கணும். அதனால நீதிமொழிகளை நம்ம வாசிக்கும் போது ஒரு வசனம் வாசிச்சிருக்க போறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்ம புத்தியில எல்லாம் செய்யாதீங்க, விவேகத்தோட செய்யுங்க. நம்மளுடைய யோசனைகள் எல்லாம்
அநேகம் நாம யோசிக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகணும்னு யோசனை நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கு, எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா ஒரே நைட்ல எல்லாம் சொல்லுங்க ஆக முடியாது. 1 by 1 படிக்கட்டா ஏறி போனாதான் மேல உச்சியில போய் நிக்க முடியும். 3வது படியில காலை வச்சோம்னா சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நாம விவேகத்தோட ஊழியமே நான் செஞ்சாலும் அதை விவேகத்தோட செய்யணும். அல்லேலூயா. நீங்களே ஒரு பிசினஸ் பண்ணாலும் வேலை பண்ணாலும் ஒருவேளை வருமானமே வந்தாலும் அதை ஞானமாய் செயல்படுத்தணும். அல்லேலூயா. வருமானம் வந்தாலும் எப்படி பண்ணணும்? ஞானமாய் சிக்கனமாங்கிறத விட ஞானமா செயல்படுத்தணும். அப்பதான் அநேக நன்மைகளை கர்த்தர் கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 2வது காரியம் அதே வசனத்துல தான் இருக்குது. அடுத்த வார்த்தை கர்த்தரை. 2வது காரியம் கர்த்தரை நம்பி காரியத்தை செய்யுங்க. 2வது காரியம் என்னது கவனிக்கிறீங்களா? 2வது காரியம் காரியத்தை நடப்பிக்கணும், காரியத்தை செயல்படுத்தணும், பிசினஸை செயல்படுத்தணும், வேலையை செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனா 2வது காரியம் எப்படி செய்யணும்? கர்த்தரை நம்பி செய்யணும். நம்ம ஞானத்தை நம்பி செய்ய கூடாது, நம்ம படிப்பை நம்பி செய்ய கூடாது. நீங்க கர்த்தரை நம்பி செயல்படுங்க, கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால கர்த்தர் என்ன தாவீதை தான் நம்ம வாசிச்சோம். இப்ப அது போய் ஆண்டவரே நான் அந்த தண்டை நான் பின்தொடருவேனா, அதை நான் பிடிப்பேனா, திருப்பி கொண்டு நான் வருவேனா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்டு அந்த காரியத்தை செஞ்சதுனாலதான் திருப்பி கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கிற, கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் சரியா கைட் பண்ணுகிற தெய்வம். அதனாலதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வார்த்தையை நம்ம அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டு போனோம்னா புரியாது. நம்ம எப்பவுமே வசனத்தை நிறுத்தி நிதானமா என்ன பண்ணணும்? வாசிக்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய நான் காட்டுவேன். இப்ப நம்ம எப்படி தெரியுமா? நான் நடக்க வேண்டிய வழிய நான் காட்டுவேன், நீங்க கூட வரணும்னு நம்ம அவருக்கு என்ன பண்றோம்? அங்கதான் நம்ம போய் எங்கேயாவது முட்டிக்கணும்னா, நீ தாண்டா கூப்பிட்ட, நான் கூட வந்தேன் அப்படின்ட்டு. எங்கேயாவது போய் முட்டிக்கணும்னா, நான் சொன்னா நீ கூப்பிட்ட, நான் கூட வந்தேன், நீ ஜெபம் பண்ணுன, நான் கூட வந்தேன். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை யார் காட்டுவா? நான் தான் காட்டுவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்பதான் எல்லாமே நம்ம கிட்ட வரும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். நம்மளுக்கு பலன் தான் இருக்கு, நம்மளுக்கு அறிவு இருக்கு, நம்மளுக்கு படிப்பு இருக்கு, நம்மளுக்கு வேலை இருக்கு, அந்த வேலையில நிறைய வருமானம் இருக்கு அப்படின்னு எதை வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம். நான் என்கிற காரியம் அங்க வரவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற காரியம் தான் நமக்கு வரணும். அப்போ அப்படிப்பட்ட காரியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும். ஈசாக்கு விதை விதைச்சாரு பஞ்ச காலத்துல. யாரை நம்பி? பஞ்ச காலத்துல எல்லாருமே விதை விதைக்கல, ஆனா ஈசாக்கு மட்டும் விதை விதைக்கிறாரு. வசனம் சொல்லுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை? தேவன் மேல நம்பிக்கை. அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னா தேவனை மேல நம்பிக்கை வச்சுதான் என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். நம்மளா செஞ்சுவிட்டு ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு தானே செஞ்சேன், ஜெபம் பண்ணிட்டு செய்யறது வேற, கேட்டுட்டு செய்யறது வேற. சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு தானே செஞ்சேன்னா நீ ஜெபம் பண்ணிட்டு செஞ்ச, கேட்டுட்டு செய்யல அப்படின்றவர் அவரு விலகிடுவார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல வெளியில இருக்கிற அத்தனை நன்மைகளையும் நம்மளிடத்துல கொண்டு வருவதற்கு எதுவா நாம மாற போகிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில இருக்கிற நம்மளுக்கான நன்மைலாம் வெளியில தான் இருக்கு. நம்மளுக்கான நன்மை எங்க தான் இருக்கு? சபைக்கான நன்மை எங்க தான் இருக்கு? வெளியில இருக்குது. அது நம்மளிடத்துல கொண்டு வர போகிறோம். நம்மளுடைய வாசல்களை தேவன் திறந்தே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இப்ப ஏசாயாவோட சொன்னது இதோ திறந்த அதாவது உன் வாசல்கள் எப்போதும் திறந்தே இருக்கும், பூட்டப்படாமல் திறந்தே இருக்கும். பழைய புதிய ஏற்பாட்டினுடைய சபையை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? திறந்த வாசலை தான் வச்சிருக்கிறார். அதுதான் இங்க அழகா நம்மளுக்கு சொல்றார். திறந்த வாசலை, இந்த பின்னால உள்ள இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படிங்கிற வாசகம் தான் இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன பண்ணும் சொல்லுங்க. என்ன சத்தத்தை காணும்? இந்த வசனத்துல எங்க பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்றாருன்னா மேல உள்ள காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்ம வாசல் பூட்டப்படலதான், நம்ம வாசல் திறந்துதான் வச்சிருக்கிறாரு. இரவும் பகலும் அது திறந்துதான் இருக்கும், அநேக நன்மைகளை கொண்டு வருவதற்கு. அப்ப நாம எழும்பி காரியத்தை நடப்பிக்கும் போது அந்த நன்மைகளை கொண்டு வர முடியும். நாம எப்படி அந்த காரியத்தை நடப்பிக்கணும்னா, 3வது காரியம், கற்பனைகளை கை கொண்டு நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கற்பனைகளை கை கொண்டு கற்பனைகளின்படி செயல்பட்டு நாம காரியத்தை நடப்பிக்கும் போதுதான் வெளியில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்மளிடத்துல கொண்டு வர பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போதுதான், நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம், இன்னைக்கு சபைகளுடைய பிரசங்கம் எல்லாம் எப்படி போயிருக்குதுன்னா, இந்த பின்னால உள்ள வார்த்தையை மட்டும் தான் பிடிச்சிக்கிறது, அதுக்கு முன்னால உள்ள வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடுறது, விட்டுறாங்க. அதை கண்ணில் காமிக்கிறதே இல்லை. இப்ப இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களேன், வெளியில கிரிய நடக்காது போல. அப்ப இந்த வார்த்தை பொய்யாய் போச்சோன்னு சொல்லி நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? சந்தேகம் வரும் இல்ல? அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதனாலதான் அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா நம்மளுக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, உன் கிரியைகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை, அதாவது பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால். அப்ப வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? போன வருஷம் எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு பார்வை தான். போன வருஷத்துல எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு வேதத்தை கையில எடுத்திருக்கீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னை உட்பட நமக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அப்ப நம்மளுடைய சுவாசமே எதுல தெரியுமா இருக்கு, நம்மளுடைய ஆசீர்வாதமே எதுல தெரியுமா இருக்கு, நம்மளுடைய நன்மை எதுல தெரியுமா இருக்கு? நீங்க நம்ம கையில வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில தான். வசனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. வசனம் இல்லாத வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியாது. அந்த வார்த்தையும் வசனமும் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும். அதுதான் கொண்டு வரும். அந்த வார்த்தை அப்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அதான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். பைபிள் எடுக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நேரங்கள்லாம் இருக்கு. நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். தூங்குறது எத்தனை மணி நேரம், எப்படி சொல்லுவோம், 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், மீதி 8 மணி நேரம் 3 8 24 இல்ல,
3 24. 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 8 மணி நேரம் தூங்குறோம். மீதி 8 மணி நேரம் யோசிச்சு பாருங்களேன். மீதி 8 மணி நேரம் என்ன பண்றோம்? ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம்? வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். 8 மணி நேரம் அதாவது 8 மணி நேரம் தூங்குறோம்ல, அது ரெஸ்ட் தானே. 8 மணி நேரம் தூங்குறது ரெஸ்ட் தானே. 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஈக்குவலா 8 மணி நேரம், புரிஞ்சுதா உங்களுக்கு? 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஈக்குவலா 8 மணி நேரம் தூங்குறோம். மீதி 8 மணி நேரம் அதுக்கு கதை அடிக்கிறதுலே போயிருது. அட்லீஸ்ட் அதுல ஒரு 2 மணி நேரமாவது வேதத்துக்கு என்ன பண்ணணும்? அப்படியே குறைச்சு கொண்டு வாங்க. 1 மணி நேரமாவது. போன வருஷத்துல எப்படி இருந்தாலும் தெரியல, இந்த வருஷத்துல ஒரு முடிவோட போகணும், ஒரு தீர்மானத்தோட போகணும். நேரம் அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம்னா நம்மளாம் பிஸியான ஆட்கள். நம்மளுக்கெல்லாம் 24 மணி நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது. இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். 24 மணி நேரமா என்ன பண்ண மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குதுங்கிறோம். ஓடுறோம், விடியாரோம், எல்லாம் பண்றோம். அட்லீஸ்ட் நாம தான் நேரத்தை என்ன பண்ணணும். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜெபிக்கிறதுக்குன்னே ஒரு நேரத்தை என்ன பண்றாங்க, ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிச்சா தெரியும். வழக்கம் போல ஜெபம் பண்ற இடத்துக்கு கூடினார்கள், வந்தார்கள், போனார்கள் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப நாம வேதத்தை படிக்கிறதுக்குன்னு வழக்கமா ஒரு நேரத்தை என்ன பண்ணணும். தானா நேரம் வராது, நாம தான் அதுக்கு ஒதுக்கணும். இந்த வருஷத்துல ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா வேதத்தின் வழியா, வேத வார்த்தை இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. படிக்க தெரியாது, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருங்க. எப்படியோ ஒண்ணு ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது அந்த கொஞ்சம் பலன் இருந்தோம். நேரமே இல்லைங்கிற நேரத்துல ஒரு நேரத்தை குறிச்சுட்டோம் பண்ணி ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம்னாவே ஆண்டவருக்கு தெரியணும், இவ்வளவு சூழ்நிலையும் என் பிள்ளை என்ன பண்ணுது, என்னை தேடுதே அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு, அவருடைய நன்மை, நம்மளுக்கான எல்லா நன்மைகளையும் அவரால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். இவ்வளவு நேரத்தை கொடுத்துமே என்னை தேட மாட்டேங்குதுன்னு சொன்னா அதான் அவசரம். கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறந்தெளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீதிமொழிகள் 13:13 வாசிங்களேன். நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ. அல்லேலூயா. கற்பனைக்கு, வசனத்துக்கு, வார்த்தைக்கு பயப்படுகிறவனோ என்ன பண்ணுவானா, என்ன ஆகுவானா, என்ன அடைவானா, பலன் அடைவான். அதுக்கான பலனை அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மெயின் பாயிண்ட்ல கை வச்சா எப்படி அல்லேலூயா வரும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை, திருவசனத்தை அவமதிக்கிறவன். அவமதிக்கிறதுனா என்னன்னா தூக்கி போட்டு போறது, அது கொச்ச வார்த்தை பேசுறது மாத்திரம் அவமதிக்கிறது இல்ல, அதை கண்டுக்காம இருந்தாலே அவமதிக்கிறதுக்கு சமம் தான். பைபிள்னு ஒன்று என் வீட்டில் இருக்குது, அதை எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஞாபகம் வரலனாலே அந்த பைபிளை நம்ம என்ன பண்றோம், சொல்லுங்க, என்ன பண்றோம்? கவனிக்கிறீங்களா என்னைய? பைபிள்னு ஒன்று வச்சிருக்கிறோன்ற ஞாபகம் நமக்கு என்ன பண்ணணும், வரணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தூசி தட்டி எடுத்துருவோம்ல, அந்த நிலைமையெல்லாம் இந்த வருஷம், போன வருஷத்தோட மாறி இந்த வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லேலூயா. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ என்ன பண்ணுவான், பலன் அடைவான். அதான் அந்த பலன். வெளியில இருக்கிற பலனை நாம அடையணும், வெளியில இருக்கிற நன்மையை நாம கொண்டு வரணும்.
நம்மளுக்கான நன்மையை நாம சுதந்திரிக்கணும். அப்ப நாம கர்த்தருடைய கற்பனைக்கு நாம பயப்படணும். கர்த்தருடைய கற்பனைகளை நாம கை கொள்ளணும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம விரும்பணும். நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த வேதத்தை நாம நேசிக்கணும். இந்த வேதத்தை என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அதை நேசிச்சாதான் நம்மளால வாசிக்க முடியும். அதை வாசிச்சாதான் சுவாசிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இது கடைசி காலம். வேதத்துக்கான பஞ்சத்தின் காலம். பைபிள் இருக்கும், நம்ம கையில் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். பைபிள்லாம் இல்லாமல் இருக்காது. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இப்போ முன்னெல்லாம் இருக்கிற ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 4 பேர் வீட்டில் ரசிக்கப்பட்டிருக்கிறோம்னா 4 பேருக்குமே 4 பைபிள் இருக்கணும். எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் வாங்கி வச்சுக்கணும். 4 பேருக்கு படிக்க தெரியாதனால இப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, 4 பேருக்கு 4 தட்டு இருக்கா? 4 பேருக்கு கவனிக்கிறீங்களா? 4 பேர் இருந்தால் 4 எதுக்கு? சாப்பிட்ற தட்டு இருக்கா? அதே மாதிரிதான் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு படிக்க தெரியலனால என்ன பண்ணணும்? இந்த பைபிளை தூக்கி கையில பிடிச்சிக்கிட்டு எங்க வரணும்? எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். படிக்க தெரியாது, ஆனா பைபிள் கையில இருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும் பட்சத்துல கர்த்தர் நிச்சயமாய் 3வது காரியம், நாம எப்படி காரியத்தை நடப்பிக்கணும்? கற்பனைகளை கை கொண்டு காரியத்தை செயல்படுத்தணும். 4வது காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். அதே நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 4வது காரியம் ஆவியானவர் சொன்ன காரியம் என்னன்னா, உண்மையோடு காரியத்தை நடப்பிக்க வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை, ஒரு தொழில, ஒரு வேலையை செய்யறோம்னா அப்படின்னா நம்மளிடத்துல என்ன இருக்கணும்? நம்மளிடத்துல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது அதிக வருமானத்தை தர வேலையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வருமானத்தை தர வேலையா இருந்தாலும் சரி, அது அதிக வருமானத்தை தர பிசினஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வருமானத்தை இதுலன்னா என்ன வருமானம் அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம், ஏன்னா நீ வாசிக்க வேண்டாம். மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லுவான், வேலை, அதாவது எஜமான் வேலை அந்த யார் கையில கொடுத்தானோ அந்த தாளந்த அந்த மனுஷனை பார்த்து, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடினால உன்னை நான் அநேகத்தின் மேல அதிகாரியாகிறேன். எடுத்தோடனே டாப்புக்கு கொண்டு போக மாட்டாரு. நம்ம கையில கொஞ்சம் ஆசீர்வாதத்தை, கொஞ்சம் நன்மையை, சின்ன வேலையை கொடுத்து பார்ப்பாரு. அந்த சின்ன வேலையில, சின்ன பிசினஸ்ல, சின்ன வருமானத்துல நீ உண்மையா இருக்கிறியான்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்துச்சா, இந்த கொஞ்சத்திலேயே உண்மையா இருந்தான், இன்னும் நிறைய கொடுத்தா அதுலயே என்ன பண்ணுவான்? உண்மையா இருப்பான்னு கொடுப்பார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப இந்த வருஷத்துல நம்ம ஒரு வேலை செஞ்சாலும், பிசினஸ் பண்ணாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும், ஊழியம் செஞ்சாலும், என்னை முதல் கொண்டு என்னையை சேர்த்து வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம எதை செய்தாலும் சொல்லுங்க, எப்படி செய்யணும்? உண்மையா செய்யுங்க. ஏன்னா உண்மைக்கு தான் தேவனிடத்துல இடம் உண்டு. அல்லேலூயா. உண்மைக்கு தான் அந்த இடத்துல யாரு பார்த்தாலும் சரி, யார் பார்க்கலனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, நம்மளுடைய தொழில கூட உண்மை இருக்கணும். நம்மளுடைய பிசினஸ்ல உண்மை இருக்கணும். ஆசமனுடைய சர்ச்சில் ஒரு தம்பி இருக்காப்புல, கொடைக்கானல். அவர் நான் ஒரு நாள் கொடைக்கானல் போகும்போது அவர் கடை வச்சிருக்காப்புல. கடை வச்சிருக்கும்போது ஆசமா போய், என்னடா தம்பி இது சந்தன கட்டான்னு சொல்லி போட்டு ஒரு டப்பாவில் வச்சிருந்தாங்க. என்னடா தம்பி இது சந்தன கட்டை வச்சிருக்க, அது சந்தன கட்டை இல்லாமல் வெறும் கட்டை, அது சும்மா வச்சு விற்று விட்டுக்கிறோம் அப்படின்னு. ஏன் அதை சொல்லணும்னா, உண்மை இல்லை. நம்ம ஒரு தொழில், ஒரு வியாபாரம் பார்க்குறோம், ஒரு காரியத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? யார் பார்க்கறாங்களோ இல்லையா, யார் பார்க்கறா? தேவன் பார்க்கிறார். அப்படி உண்மையா இருந்துட்டோம்னா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு
அளவே இருக்காது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பாரு. அந்த கொஞ்சம் கொஞ்சத்துல உண்மையை கொடுத்துக்க. இப்ப நான் அப்படிதான், நாங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் சரி சார், இதுக்காக சொல்லல, நான் எப்ப ஆண்டவரே இவ்வளவு பணம் வந்தாலும் அதை நாங்க என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் அதுல நாங்க எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த உண்மையா இருக்கிற உள்ளத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்க. ஏன்னா தாவீது ஜெபம் பண்றாருல, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீன்னு சங்கீதம் 51 வாசிக்கிறேன். என் உள்ளத்துல என்ன இருக்க விரும்புறீங்க, உண்மை இருக்க விரும்புறீங்க. அப்ப இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை எதை செஞ்சாலும் சரி உண்மையா செய்யுங்க. ஆசீர்வாதத்தை அவர் நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. அதுல பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா வெளியில எல்லா நன்மைகளும் இருக்குது. அந்த நன்மையை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்முடைய வாசல்களை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் பூட்டப்படலை. ஆலயத்தினுடைய சபையினுடைய வாசல்கள் இன்னும் என்ன பண்ணல, பூட்டப்படலை. ஆனா பூட்டப்படக்கூடிய ஒரு நாள் என்ன பண்ணும், வரும். இன்னைக்கு வாசல்கள் திறந்துதான் இருக்கு. பைபிள்ல தான், வேதத்துல தான் நம்மளை வாசிக்கும். மத்த 25 வாசிக்கும் போது வாசல்கள் ஒரு நாள் என்ன பண்ணும், அடைக்கப்படும். ஆனா இன்னைக்கு சபையினுடைய வாசல்கள் திறந்து இருக்கிறது. இது ஊழியத்துக்கானாலும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கானாலும் சரி, வாசல்களை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஆனா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியில இருக்கு. அதெல்லாம் நம்மளிடத்துல கொண்டு வர இந்த வருஷத்துல கர்த்தருடைய கரம் நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் சபைக்குள்ளேயும் வரும். எல்லா ஆட்களும் சபைக்குள்ள வரும். எல்லா நன்மைகளும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் வரும். அப்போ நாம என்ன சொல்லணும்னா, எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். அந்த காரியத்தை எப்படி நடப்பிக்கணும்னு தான் அந்த 4 பாயிண்ட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம். முதல் காரியம், எப்படி காரியத்தை நடப்பிக்கணும், விவேகத்தோட நடப்பிக்கணும். 2வது, கர்த்தரின் மேல நம்பிக்கையோட காரியத்தை செய்யணும். 3வது, கற்பனைகளை கை கொண்டு நம்ம செயல்படணும். 4வது, உண்மையாய் காரியத்தை நடப்பிக்கணும். இப்படி நடப்பிக்கும் பட்சத்துல வெளியில இருக்கிற எல்லா நன்மைகளும் நம்மளை வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளை வந்து சேரும். நம்ம வாசல்களை கர்த்தர் இந்த வருஷத்துல திறந்து வைத்திருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டுக்கான வாக்கு தத்துவம். அல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டு சபைக்கான வாக்கு தத்துவம். இதை கர்த்தர் இந்த நாட்களில் நிறைவேற்றுவோம். நம்ம இந்த வார்த்தைக்காக மாத்திரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போறோம். இதுவரைக்கும் என்னுடைய வேலையில ஒரு மாற்றம் வரலையே, இன்ன வரைக்கும் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி வரலையேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, வெளியில இருக்கிற எல்லா நன்மைகளும், மிகப்பெரிய ஒரு நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளிடத்துல கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்துல ஆண்டவரே எல்லா நன்மைகளும் என்னிடத்துல வரட்டும் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களும் என்னிடத்துல வரட்டும் ஆண்டவரே. அதற்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா வாசல்கள் திறந்து இருக்கிறது. ஆனா அதுக்கு தடையான எந்த காரியமும் இருக்கக்கூடாது. வாசல்களை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறாரு. ஆனா அது வரக்கூடாதபடிக்கு எந்த தடையும் நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும், அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் அது திறந்தே இருக்கும் என்று சொன்ன வாக்கு தத்துவம் இன்னைக்கு எங்கள் ஊழியத்தின் பாதையில இந்த வருஷத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல ஊழியத்துல அநேக பலத்த சாதிகள், ஜனங்கள், ஆண்டவரே உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், மேன்மையானவர்கள் இந்த வெளியில நிக்கிறாங்கப்பா, வெளியில இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் சபைக்குள்ள வரணும் ஆண்டவரே. அதே போல குடும்பத்தின் காரியத்திலையும் அநேக ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எங்களை விட்டு வெளியில இருக்குது. இந்த வருஷத்துல அதெல்லாம் எங்களை வந்து சேரணும். எல்லா நன்மைகளும் எங்களை வந்து சேரணும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை வந்து எல்லா நன்மைகளும் சேரட்டும் ஆண்டவரே. வெளியில இருக்கிற எல்லா நன்மைகளும் இந்த வருஷத்துல என்னை வந்து சேரட்டும். என் வேலையின் மூலமா, என் பிசினஸ் மூலமா, நான் செய்கிற காரியத்தின் மூலமா எல்லா நன்மைகளும் என்னை வந்து சேரட்டும். இந்த வருஷத்துல நான் ஆண்டவரே அதை அடைய போகிறேன், அதை சுதந்திரிக்க போகிறேன், அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே ஊழியத்தின் காரியத்திலையும் அநேக ஜனங்கள், அநேக ஆண்டவரே மேன்மையானவர்கள் அநேகர் ஆண்டவரே இந்த சபைக்கு வெளியில இருக்கிறாங்கப்பா. இந்த வருஷத்துல அவர்கள் எல்லாம் சபைக்குள்ள வருவார்களாக, அவர்கள் எல்லாம் சபைக்குள்ள வருவார்களாக. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கொண்டு வரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக.
இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் காலம் இது. எல்லாரும் இணைந்து வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே பலத்த ஜாதிகள், ஆண்டவரே பலத்த சேனைகள், ராஜாக்கள் எல்லாம் இந்த வருஷத்துல சபைக்குள்ள வரட்டும். அதே போல இந்த வார்த்தையை கேட்ட எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வேலைகளில் வருமானத்தின் மூலமா, ஆண்டவரே சம்பாத்தியத்தின் மூலமா, பிசினஸின் மூலமா, ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமா அநேக பெரும் நன்மைகள், பெரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எல்லாருடைய குடும்பத்தையும் வந்து சேரட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியா இந்த வருஷத்துல எல்லாருக்கும் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா. உடைய காரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா சாலமோன்ட்ட சொல்லும்போது நீ எழுப்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொன்னது போல இந்த வருஷத்துல உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலேயும், தொழில்களிலேயும், பிசினஸ்களிலேயும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை, பாக்கியத்தை நீ கொண்டு வந்து சேர்ப்பீராக. இந்த வார்த்தை இந்த வருஷத்துல நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். நீங்க எங்க கூட என்ன நடத்த போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.